இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை சிறப்பிக்கும் இந்த அருமையான நாளிலே ஒரு அனைவருக்கும் கடவுளின் அன்பும் ஆசியும் உரித்தாக. இன்றைய வழிபாட்டில் நாம் கேட்கும் இறைவார்த்தைகள் யோர்தான் ஆற்றில் நிகழ்ந்த இயேசுவின் திருமுழுக்கு. இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, அன்பு திட்டத்தின் தொடக்க பிரகடனம் என்பதையும், கடவுளின் புதிய உடன்படிக்கையை நிலைநாட்டிய நிகழ்வு என்பதையும் ஆழமாக இது உணர்த்துகின்றன. நாம் இறைவனுடைய வல்லமையிலே அதை அனுபவிக்க நம்மை ஒப்புக் கொடுக்க நாம் மன்றாடுவோம். யோர்தானில் ஒலித்த குரல் மீட்பின் பிரகடனம். ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு 3 முக்கியமான உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. பணியாளரின் தன்மை, மீட்பின் உலகளாகிய தன்மை, விண்ணக சாட்சியம். இவை 3 ஏசாயா காட்டும் பணியாளர் யார் என்றால் பணிவுள்ள மீட்பர். முதல் வாசகமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் திருமுழுக்கிற்காக வந்த இயேசுவின் பணியாளர் தன்மை, இந்த சர்வன்ட் நேச்சர், அவரது பணியின் நோக்கத்தையும் முன்னறிவிக்கிறது. இதோ நான் தாங்கும் என் பணியாளர், நான் தேர்ந்தெடுத்த என் அன்பர், இவர் மீது என் ஆவியை வைத்துள்ளேன், இவர் மக்களுக்கு நீர் எடுத்துரைப்பார் என்கிற வார்த்தைகள் ஆழமான வார்த்தைகள். இதனுடைய இறையியல் கருத்து, த தியாலஜிக்கல் கான்செப்ட் என்றால், இந்த பணியாளர் இஸ்ராயேலுக்கு நியாய தீர்ப்பு வழங்கும் அரசராக அல்லாமல் நீதியை பரப்பும் மென்மையான ஊழியராக வருகிறார். சத்தமிடவோ முறையிடவோ மாட்டார், ஒடிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணைய விடார் என்கிற வார்த்தைகள் மிக ஆழமான வார்த்தைகள். இந்நிகழ்வுடைய இணைப்பு என்ன? இயேசு பாவிகளை போல் யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற வந்ததே அவரது பணிவினுடைய உச்சம். பாவமற்றவர் ஏன் பாவம் நீக்கும் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று நாம் கேட்கலாம். அவர் மனித குலத்தின் பாவ சுமை ஏற்றுக்கொண்டு அதன் சார்பாக பணிந்து பழைய உடன்படிக்கையின் சட்டப்படியான தேவைக்கு உட்படுகிறார். இதுவே அவர் தாங்கும் பணியாளர் என்பதனுடைய அடையாளம். இன்றைய செயல்பாடு என்ன? இயேசு நீதியை பற்றி பேசும்போது அது சட்டம் சார்ந்த நீதி அல்ல மட்டுமல்ல, அது அன்பும் இரக்கமும் நிறைந்த நீதி. நாம் இந்த பணியாளரை போல அமைதியுடன் ஆனால் உறுதியுடன் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தரவும் ஒளியில் நடக்க வழிகாட்டவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுருவின் சாட்சியத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உலகளாவிய மீட்பு 2ஆம் வாசகத்தில் திருத்துதர் பேதுரு கொர்நேலியுவின் இல்லத்தில் கொடுத்த மறையுரை திருமுழுக்கின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட மீட்பின் உலகளாவிய தன்மையே, the universal scope of salvation என்பதை உறுதி செய்கிறது. இதன் வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவோர் அல்ல என்பதை நான் உண்மையாக உணர்ந்து கொண்டேன். மாறாக எல்லா இனத்தவரிடம் அவருக்கு அஞ்சி நீதிக்கு உகந்தவற்றை செய்வோர் எவராயினும் அவர்களையே அவர் ஏற்றுக்கொள்கிறார். திருமுழுக்கு பெருவிழா கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டும் உரியவர் அல்ல என்பதை உறுதியாக பிரகடனம் செய்கிறது. இயேசுவின் பணி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டதுடைய விளைவாக நன்மை செய்து பிசாசின் பிடியிலிருந்து அனைவரையும் குணமாக்கக்கூடிய உன்னதமான செயலை அது கொடுக்கிறது. யோர்தானில் இயேசு திருமுழுக்கு பெற்ற போது தூய ஆவியானவர் புறாவடிவில் அவர் மீது இறங்கியது இந்த ஆவியின் அபிஷேகம்தான். இயேசுவின் அதிகாரத்தையும் உலகளாவிய ஊழியத்தையும் தொடங்கி வைத்தது இந்த அபிஷேகம். யூதர்கள் அல்லாதோர் மீதும் இறங்கும் என்பதை பேதுரு கொர்நேலியின் வீட்டுக்கு சென்றதன் மூலம் உறுதிப்படுத்துகிறார். இன்றைய செயல்பாடு என்ன? திருமுழுக்கு பெருவிழா நம் உள்ளங்களில் உள்ள பிரிவினை சுவர்களை உடைக்க அழைப்பு விடுகிறது. ஜாதி, இனம், மொழி, பொருளாதார நிலை ஆகியவற்றால் மனிதர்களை பிரித்து பார்க்காமல் நீதியை செய்யும் எவராயினும் அவர்களை அன்புடன் அரவணைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். திருமுழுக்கின் நீர் எல்லாரையும் ஒன்றாக இணைக்கிறது. மத்தேயு நற்செய்தி விண்ணகத்தின் சாட்சியத்தை பறைசாற்றுகிறது. யோர்தான் ஆற்றில் இயேசு திருமுழுக்கு பெற்ற நிகழ்வுகளையும் ஆழமான இறையியல் சத்தியத்தையும் மத்தேயு தெளிவுபடுத்துகிறார். அப்பொழுது விண்ணகம் திறந்தது, கடவுளின் ஆவி புறாவடிவில் இறங்கி தம்மேல் வருவதை காண்கிறார். மேலும் என் அன்பார் மகன் நீயே, உன் பொருட்டு நான் மகிழ்கிறேன் என்ற குரல் விண்ணிலிருந்து ஒலித்ததை நாம் மறந்துவிடக் கூடாது. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட். யோவான் இயேசுவின் மேன்மையை கண்டு அதன் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க தயங்கினார். ஆனால் சட்டப்படி விதிக்கப்பட்ட அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதான முறை என்று இயேசு கூறி பணியாளர் தன்மையை காட்டுகிறார்.
திருத்துவத்தினுடைய வெளிப்பாட்டை இதிலே பார்க்கிறோம். திருமுழுக்கின் போது தந்தையுடைய குரல், மகன் இயேசுனுடைய குரல், தூய ஆவி புறாவுடைய குரல் என ஒரே நேரத்தில் மூவரும் வெளிப்படுகிறார்கள். இதுவே புதிய உடன்படிக்கையின் முதல் திருத்துவ வெளிப்பாடு. இதனுடைய இறையில் கருத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த விண்ணக சாட்சியம் இயேசுவின் மீட்பு பணி, இந்த மெசியானிக் மிஷன் உறுதி செய்கிறது. நீயே என் அன்பார்ந்த மகன் என்ற வார்த்தைகள் ஏசாயாவின் பணியாளர் தீர்க்க தரிசனத்தை இயேசுவை நிறைவேற்றுகிறது. இயேசு கடவுளின் அன்பார்ந்த மகன் என்பதாலும் ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டதாலும் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கும் அதிகாரத்தை பெறுகிறார். இன்றைய செயல்பாடு என்ன? ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் மூலம் இயேசுவின் உடலில் இணைந்திருக்கிறோம். நாமும் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். இந்த உறுதிப்பாட்டை பெற்ற நாம் பாவத்தின் பிடியிலிருந்து நீங்கி தூய ஆவியின் வழிகாட்டுதலோடு நீதியையும் அன்பையும் உலகில் நிலைநாட்டி இயேசுவின் திருமுழுக்கின் நோக்கத்தை நிறைவேற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆம், இறுதியாக அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா இயேசுவின் பணி உள்ள தொடக்கத்தை காட்டுகிறது. இந்த திருமுழுக்கின் மூலம் அவர் கடவுளின் பணியாளர் என்பதை உறுதி செய்கிறார். மீட்பு உலகின் எல்லா மக்களுக்கு உரியது என்பதை பிரகடனம் செய்கிறார். கடவுளின் மகனாக விண்ணகத்தின் சாட்சியம் பகர்கிறார். திருமுழுக்கு வழியாக இயேசுவை பின்தொடரும் நாம் அவரது பணியாளர் மனப்பான்மை கடைபிடித்து பிரிவினையின்றி அனைவரையும் நேசித்து தூய ஆவியின் பலத்தால் இந்த ஆண்டு முழுவதும் நீதி நிலைநாட்டி வாழச் செபிப்போம். மீட்பரா இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. இந்த கருத்தோடு இன்னும் யோர்தான் நிகழ்ந்து வெறுமனே ஒரு நீராடல் அல்லாமல் அது தந்தை மகன் தூய ஆவி மூவருக்கும் நடந்த அதிகாரம் என்பதை நாம் ஆழமாக தியானிப்போம். சற்று யோர்தானில் உறவு பரிமாற்றம் நடக்கிறது. குடும்பங்களுக்கான 3 கோட்பாடுகள். யோர்தானில் வெளிப்பட்ட உறவு பரிமாற்றத்தின் 3 கூறுகள்: அங்கீகாரம், பலத்தின் பகிர்வு, மகிழின் உறுதிப்பாடு. நமது குடும்ப உறவுகளை புனிதப்படுத்தவும் பலப்படுத்த உதவுகின்றன. அங்கீகாரம், பலத்தின் பகிர்வு, மகிழ்வின் உறுதிப்பாடு, இவை 3ம் நம் குடும்பத்திற்கு தேவை. உறவு பரிமாற்ற தேவை. அது விண்ணக குரலை பாருங்கள். நீயே என் அன்பார்ந்த மகன். அங்கீகாரத்தின் தேவையை அங்கு அக்னாலேஜ்மெண்ட், ஃபாதர்ஸ் அக்னாலேஜ்மெண்ட் அங்கே கொடுக்கப்படுகிறது. தந்தை கடவுள் வானத்திலிருந்து ஒரே தெளிவான குரலில் நீயே என் அன்பார்ந்த மகன், உன் பொருட்டு நான் மகிழ்கிறேன் என்று இயேசுவை வெளிப்படையாக அங்கீகரிக்கிறார். கிறிஸ்துவத்தின் பிதாவின் முதல் செயல் சுதனை முழுமையாக அங்கீகரிப்பது. இந்த அங்கீகாரம் எந்த நிபந்தனையும் அற்றது. இயேசு தன் பணியை தொடங்குவதற்கு முன் அவருடைய தனிப்பட்ட மதிப்பு, தி இன்ட்ரிஸ்டிக் வொர்த், பிதாவால் உறுதி செய்யப்படுகிறது. குடும்ப பிரதிபலிப்பு என்ன? இங்கே நமது குடும்பங்களில் இந்த உறவு பரிமாற்றம் ஆழமாக தேவைப்படுகிறது. அங்கீகாரம் ஆழமாக தேவைப்படுகிறது. பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவை இது அங்கீகரிக்கிறது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அவர்களின் சாதனைகளை குறித்தோ அல்லது அவர்கள் தமக்கு செய்வதை குறித்தோ மட்டுமே மதிப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அதற்கு மாறாக கடவுள் அவர்களை படைத்த தனிப்பட்ட ஆளுமையாக, as a child of God, முழுமையாக என்பதை அறிந்து அங்கீகரிக்க வேண்டும். நீ எங்கள் மகன், எங்கள் மகள் என்பதால் நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் என்பதை அது நிபந்தனையற்ற அன்பு. ஓம் பையன், ஓம் பிள்ளை என்று அவதூறு வார்த்தைகள் அல்ல. அதோடு கணவன் மனைவி உறவையும் இந்த திருமுழுக்கு நமக்கு நினைவுபடுத்துகிறது. கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் குறை சொல்லும் பழக்கத்தை கைவிட்டு ஒருவருடைய அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு, நற்பண்புகள் ஆகியவற்றை வாயாராகவும் மனதாராகவும் அங்கீகரிக்க வேண்டும். அங்கீகாரம் செய்யப்படும் போது உறவில் புது பாதுகாப்பு உணர்வும் நம்பிக்கையும் பெறுகிறது. அடுத்தபடியாக புறாவடிவில் இறங்கிய தூய ஆவி என்ன செய்கிறது? பலத்தினுடைய பகிர்வை வெளிப்படுத்துகிறது. வரங்களின் ஈதலை, அதாவது ஷேரிங் ஆஃப் ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்துகிறது. தூய ஆவியார் புறாவடிவில் இறங்கி இயேசுவின் மீது நிலை பெற்றார். இயேசு தம்முடைய பொதுப்பணியை தொடங்க தேவையான ஆவிக்குரிய பலத்தை அது எடுத்து காட்டுகிறது. இதனுடைய கருத்து என்ன? தூய ஆவியானவர் பிதாவிற்கும் சுதனுக்கும் இடையே உள்ள அன்பின் ஆற்றல், த பவர் ஆஃப் லவ். இந்த ஆவியின் மூலமே இயேசுவின் பணி தொடங்கியது. இந்த திருத்துவ உறவின் சக்தி பரிமாற்றம். குடும்பம் ஒருவருக்குற பலத்தையும் ஆதரவையும் பரிமாறிக்கொள்ளும் இடமாக இருக்க வேண்டும். சவாலறைந்த நேரங்கள் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் சோர்வாக இருக்கிற போது, நோய்வாய்ப்படுகிற போது அல்லது பணியின் தோல்வியை சந்திக்கிற போது மற்றவர்கள் தூய ஆவியாரின் ஆறுதல் மற்றும் பலத்தை போல செயல்பட வேண்டும். ஒருவருக்கு உற்சாகமூட்ட வேண்டும். ஜெபத்தில் தாங்க வேண்டும். தேவையான உதவிகளை செய்வது, நம்பிக்கை வரங்களை பகிர்ந்து வேண்டும். அதுக்கு பதிலாக தவறான வார்த்தைகளால், அவதூறு வார்த்தைகளால் பேசக்கூடாது, ஏசக்கூடாது. கணவனும் மனைவியும் தங்கள் பிள்ளைகளோடு இணைந்து பொதுவான ஜெபம்,
மறைநூல் வாசிப்பு மற்றும் ஆன்மீக பயிர்கள் ஆகியவற்றில் ஈடுபடும் போது யோர்தானி நிகழ்ந்ததைப் போல குடும்பத்தில் மீதும் தூய ஆவியின் அபிஷேகம் கண்டிப்பாக இருக்கும். சட்டத்தை நிறைவேற்றுதல், இயேசுடைய பணிவு, the joy in obedience, பணிவில் நாம் மகிழ வேண்டும். இயேசு பாவமற்றவராக இருந்தும் யோவானிடம் திருமுழுக்கு பெற்று சட்டப்படி விதிக்கப்பட்ட அனைத்தையும் நிறைவேற்றுவதன் மூலம் தன் பணிவை காட்டுகிறார். இயேசுவின் இந்த பணிவு தந்தையின் சித்தத்திற்கு அவர் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறார் என்பதை காட்டுகிறது. இந்த பணிவை கண்டே பிதா தந்தை மகிழ்கிறார். நாமும் நம்முடைய பணிவை கண்டு நம்முடைய குடும்பத்தில் பெற்றோர்கள் மகிழ வேண்டும். குடும்பத்தில் உண்மையான சமாதானமும் மகிழ்ச்சியும் ஏற்பட பணிவு மிக மிக முக்கியம். கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள் பெற்றோரிடையே சண்டை வரும்போது நானே முதலில் மன்னிப்பு கேட்கிறேன் என்று ஒருவர் பணிந்து செல்வதே இயேசுவின் மனப்பான்மையாகும். நான் சொல்வதுதான் சரி, நான் தான் என்று பிடிவாதத்தை விட்டுவிட்டு, அகங்காரத்தை விட்டுவிட்டு, ஆணவத்தை விட்டுவிட்டு உறவின் நலனுக்காக நம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடுப்பதுதான் மகிழ்வு. குடும்பத்தில் சுவையான சமையல், சுத்தம் செய்தல், சம்பாதித்தல் போன்ற வேலைகளை வெறுப்பாக பார்க்காமல் அன்பின் வெளிப்பாடாக பணிவின் கடமையாக ஏற்று செய்யும் போது யோர்தானில் மகிழ்ந்ததைப் போல தந்தை நம் குடும்பத்தில் மகிழ்வார். யோர்தானில் நிகழ்ந்த இந்த மகத்தான உறவு பரிமாற்றத்தை நமது குடும்பங்களில் நாளும் கடைபிடிப்போம். அங்கீகாரம், பலத்தின் பகிர்வு மற்றும் பணிவுள்ள அர்ப்பணிப்பு. அங்கீகாரம், பகிர்வு, அர்ப்பணிப்பு ஆகிய மூன்றின் மூலம் தந்தை, மகன், தூய ஆவியின் ஒரு ஒட்டுமொத்த குடும்பமாக, ஒன்றிப்பின் குடும்பமாக, திரு குடும்பமாக வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.